சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்காய் வந்து பறிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப உயரமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப உயரங்க இந்த மரம். இதனாலேயே ரொம்ப டென்ஷன். நிறைய முருங்கைக்காய் இருக்கும். இந்த கிளைகளெல்லாம் வெட்டிட்டோம், எல்லாம் மேலே மேலே அடுத்த மரத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் இலசாக இருக்கும் பொழுதவே எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் முத்த விட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரம் இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிறதுனால. இவ்வளோ அழகாக துளுத்துருக்கு பாருங்கள். அடுத்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி முருங்கைக்காய் சமைக்க போகிறோம். முருங்கைக்கீரையும் சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். வந்து இன்னொரு காயும் பறிச்சிடுறேங்க நான். எலசாக இருக்குது, பட் நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும். போதும், இவ்வளோ போதும். கொஞ்சமாக சமைச்சு சாப்பிடுவோம். நிறைய கேஸ்ட்ரிக்கும் கூட, ஆனால் எவ்வளோ நல்லது உடம்புக்கு, அவ்வளோ ஆரோக்கியமானது. ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் கீரைகளும் எடுக்க போகிறேன். நிறைய பூக்கள் விட்டுருக்கு, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக பூக்கள் விட்டுருக்கு. சில நேரம் இந்த பூக்களை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். என்னென்னா, இந்த பூக்களை கூட வந்து சமைச்சிடலாம் கீரையோட கூட. ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ரொம்ப பார்த்து தான் ஏறிட்டுருக்கிறேன். ஏன்னா ராத்திரி முழுக்கவும் மழைங்க. இந்த கிளைகள் எல்லாம் இதுவாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா எடுத்துக்கிடல. ஐயோ ஏசப்பா, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், விழ வேண்டியதுதான். காலை கையை உடச்சிக்கிட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற காய்கள் எல்லாம் இன்னொரு முறை பறிச்சுக்கிடலாம். நான் அடுத்த மரத்தை காட்டுறேன் பாருங்கள், அதையும் காட்டுறேன். இது ரொம்ப பெரிய மரங்க, ரொம்ப பெரிய மரம். எல்லா கிளையும் அப்படியே உடச்சி விட்டு கூட ரொம்ப மேலே அதிகமாக அப்படியே வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். கிளையெல்லாம் எப்படி இது அப்படியே உடஞ்சி அதான் விழுந்துருச்சுங்க. மேலெல்லாம் இருக்குது. ஆனால் இது வெட்டி எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தோரோடு கிடையாது. அது இருந்தால் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி இந்த காய் நல்லாயிருக்கு. ரொம்ப குட்டை காய் தாங்க. ஆக்சுவலி இந்த மரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியலங்க. பாருங்கள், சின்னதாக தான், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சின்ன காய் தான் இருக்கும் பாருங்கள், ரொம்ப சின்ன காயாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காயை கொடுக்கும்பொழுது எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ காய் முத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக அது முத்தின காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது முத்தின காய் கிடையாது. இங்கே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோன்னு இருக்குது. இப்போ குட்டை காய்ங்க, ஆனால் முத்தின காயாக இருக்காது. அவ்வளோ அருமையாக இருக்கும், தசை காயாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நான் இந்த முருங்கை காயை வச்சுட்டு, இப்போ கொஞ்சம் என்னுடைய சின்ன மக முருங்கைக்கீரை கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுக்கிறேன். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஒரே கையில் என்னால் ஃபோனையும் வச்சுக்கிட்டு கீரையும் உடைக்க முடியல. கொஞ்சம் உடைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. எப்போவுமே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, முத்துனதாக நான் வந்து எப்போவுமே கட் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே இங்கே பாருங்கள், முனையில் இருக்கிறதா தான் வந்து நான் எடுத்துப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் எலசாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சீக்கிரமாக கொஞ்சம் நம்ம சமைக்கும் பொழுது மசியும். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்குறேன், இன்னும் கொஞ்சம் எடுத்துடலாம். ஓ மை காட், அது அப்படியே உடஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப எலசாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்கும். இந்த பெங்களூரில் இருந்தெல்லாம் வந்தாங்கன்னா நிச்சயமாக அங்கே பாவம் அவங்க எல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க. சும்மா ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து கொடுப்போம்ல,
அந்த மாதிரி தான். அதையே அவ்வளோ காசு கொடுத்து 30 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னெல்லாம் வாங்குகிறாங்க. இது எனக்கே ரொம்ப டேஞ்சரஸாக தெரியுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கிட்டையாக இருக்கிறதுனால நான் ஏன் இங்கே இந்த மரம் விட்டேன்னா உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நானும் இப்போ பாருங்கள், எனக்கு ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய ட்ராவல் ப்ரேயர் அது இதுன்னு போயிட்டே இருக்கும். டைமே கிடையாது. டைம் கிடைக்கிறப்போ என்றைக்கு வீட்டில் இருக்கிறோமோ அன்றைக்கி நிச்சயமாக இப்போல்லாம் நான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த முருங்கைக்கீரை தைராய்டு கூட அவ்வளோ நல்லதான் பாருங்களேன். எனக்கு இது ஒரு புதிய தகவலாக இருந்துச்சு. தைராய்டு இருக்கிறவங்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்களாம். தைராய்டே கம்மி ஆயிடுச்சு. எனக்கு தைராய்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இன்னொன்றும் சொன்னாங்க, சும்மா ஒரு 4 இலையை போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு கூட நீங்கள் சாப்பிட்ருங்க, கண்டிப்பாகவே வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு கையில் வீடியோவும் எடுத்துக்கிட்டு கவனிக்காமல் நான் விழுந்துருவேணுன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நான் எலஸாக இருக்கிறக்கு எடுக்கலாங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. பாருங்கள், எலஸா எவ்வளோ அழகாக இருக்குது. எடுத்துருவோம். நான் அடுத்தது என்னென்னா, ரொம்ப முத்தலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதெல்லாம் அந்த கீரை எல்லாமே நான் எடுத்து சில நேரத்தில் இந்த ஊற வச்சு போடுறதுக்கெல்லாம் நமக்கு நிச்சயமாக டைமே இல்லைங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே நான் கீரை இப்படி எடுக்கிறேன் இல்லைங்களா, அதில் தவறி ஏதாவது கொஞ்சம் ரொம்ப முத்தின கீரையாக வந்துருச்சு அப்படின்னாலும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, போதும்னு நினைக்கிறேன், எங்கள் குடும்பத்திற்கு இது போதும். என்ன செய்கிறேன்னா, மற்றதை வந்து நான் அப்படியே செடிங்கக்கிட்ட போட்டு விட்டுருவேன். அது அப்படியே உரமாகி ஆகட்டும் அப்படின்னு. எலசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். இங்கேருந்து எனக்கு எதுவும் கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இங்கே இந்த மரத்துது இருக்குது, ட்ரை பண்ணுறேன். இருங்க, பயம் தாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஊர்லேயும் கண்டிப்பாக இருக்கும், இந்த மரத்தினுடைய கலர்லேயே பல்லி இருக்கும். பல்லி, அது ஒரு பயம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். எவ்வளோ எலஸாக, எவ்வளோ அருமையாக. நல்ல மழை நல்ல மழை. எனக்கு என்னமோ இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ தேவையான முருங்கைக்காய், தேவையான கீரை. இன்றைக்கி முருங்கை ஸ்பெஷல் நம்ம வீட்டில். சூப்பர் இல்லைங்களா? அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் காட்டுறேன், இருங்க.